நாகப்பழம் சீசன் வந்துடுச்சு மக்களே. நாகப்பழம் சீசன் வந்துடுச்சு. நாகப்பழம் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா. தரக்கூடாதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். ஆனால் வந்து சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சுகர் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த நாகப்பழம் சீசன் ஆனாலுமே கண்டிப்பாக நாகப்பழம் வாங்கிட்டு வந்துருவார் எப்போவுமே. அப்போ வந்து ஒரு 2 வேளை மாத்திரை போடுறது, ஒரு வேளை மாத்திரை தான் நான் போடுவேனே. போட்டால் நான் டெஸ்ட்டும் எடுத்திருக்கேன், சுகர் நார்மல் ஆகிருக்கு எனக்கு. இப்போ என் அக்காவுக்கு இப்போ மறுபடியும் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி செக் பண்ணாக்கா அவங்களுக்கும் சுகருன்னு சொல்கிறாங்க. சரி, அதான் எங்கள் மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சால்ட் அவங்க பிடிக்கலைன்னா கூட சால்ட்டும் மிளகாய் தூளும் போட்டு கலந்து கொடுத்தாக்கா சாப்பிடுவாங்க அவங்க. அதனால் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த கொட்டையை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கிடையாது, நம்மளோட அரைச்சி தானே சாப்பிட்றோம். நம்ம தோலை மட்டும் சாப்பிட்றோம். அந்த கொட்டை அப்படி தான் இருக்குது. அதை காய வைப்போம், கழுவிட்டு காய வச்சு நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு காலையில் தண்ணியில் போட்டு அப்படியே குடிக்கிறவங்க குடிங்க, இல்லை வடிகட்டி குடிக்கிறவங்க குடிங்க. கண்டிப்பாக சுகர் வந்து நார்மல் ஆகுது. இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.